வணக்கம். ராம ரவிக்குமார், இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர். திரு மனோஜ்குமார், மாநில செயலாளர், இந்து தமிழர் கட்சி. பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடம் சுமார் 110 கோடி பெருமானமுள்ள சொத்து சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை தேடி சிபிசிஐடி விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் நிர்வாகம் என்பது வேறு, தண்டாயுதபாணி சுவாமி மடம் என்பது வேறு. திரு ஜே.சி. மாரிமுத்து அவர்கள் தற்போது கூடுதல் ஆணையராக பதவி உயர்வு பெற்று சென்றிருக்கிறார். இணை ஆணையர் இந்த தண்டபாணி சுவாமி மடத்தினுடைய தக்கார், ஃபிட் பர்சன். அவருக்கு மட்டுமே தனித்த உரிமை, அதிகாரம் இருக்கிறது. அது சம்பந்தமாக பேசுவதற்கு, வழக்கு தொடர்வதற்கு, வழக்கு சார்ந்த விஷயங்களில் பதில் சொல்வதற்கு. நமக்கு எல்லாமே தெரியும். இந்த தண்டபாணி சுவாமியுடைய மடத்தினுடைய சொத்து மார்ச் மாதம் 27/3/2026 அன்று பதிவுக்கு முற்படுகின்ற பொழுது மறுத்து அதை திரு பழனிசாமி என்கின்ற இணை பதிவாளர் மறுத்துறார். 27/3/2026. அதன் பின்னர் அவர் கொடுத்த அந்த ரெஃப்யூசல் ஸ்லிப்பை வச்சுட்டு ஏப்ரல் மாதம் இந்த இடத்தை கரையம் கொடுத்த போலி ட்ரஸ்டிகள் முருகதாஸ் என்பவர், போலியாக விற்பனை செய்த நபர்கள் சேதுபதி அண்டு வெள்ளத்துறை இருவருக்குமா கொடுத்துட்டு அந்த செக் ஸ்லிப்பை எடுத்துட்டு அவங்க வழக்கு தொடர்றாங்க. ஏப்ரல் மாதம் சென்னை மதுரை நீதிமன்ற கிளையில. அதுல நீதியரசர் இந்த பழனி திருக்கோயிலுடைய தக்காரை சேர்க்காம ஒருத்தர் விற்கிறாரு, ஒருத்தர் வாங்குறாரு, பதிவு செய்வதற்கு சார்பதிவாளர் தடையாக இருக்கிறார் சொன்ன உடனே ஏப்ரல் மாதம் 10/4/2026 ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாங்க. இந்த ஆவணங்களை சீர்பார்த்து சரிபார்த்து நீங்க முறையாக இருந்தால் 1 வாரத்துக்குள்ள பதியணும்னு உத்தரவு. 10ஆம் தேதி கொடுத்த உத்தரவு 17ஆம் தேதி, அது வரைக்கும் தான். அப்படித்தான் அவங்க குறிப்பிடுறாங்க. அதன் பின்னர் இந்த உத்தரவு வந்த பிறகு இது யாருக்கும் தெரியுமா தெரியாதாங்கிற விஷயத்தை கோயில் நிர்வாகம் விளக்கணும். 10/4/2026 தீர்ப்புக்கு வந்த பிறகு 10/5 அப்புறம் 10/6 கிட்டத்தட்ட 70 நாட்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் கோயில் நிர்வாகம் அமைதியா இருக்கு. இதற்கு இடையில இந்த திருக்கோயில் சம்பந்தமான சொத்துக்களை நாங்க முறையற்ற முறையில பதிவு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு 12/8/2025, 15/9/2025, 16/11/2025, 25/12/2025 அப்புறம் இந்த தீர்ப்புகள்லாம் வருதுன்னு சொல்லி நிறைய கடிதங்களை எழுதியிருக்கிறார். மதிப்பிற்குரிய திரு பழனிசாமி என்கின்ற சார்பதிவாளர் தான் இந்த பழனி ஆண்டவருடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு பெரும் காரணியாக இருந்தார். அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். முருக பக்தர்கள் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா இந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையராக இருந்து கொண்டு இந்த தண்டபாணி சுவாமி மடத்துடைய தக்காராக ஃபிட் பர்சனாக இருக்கக்கூடிய மிஸ்டர் மாரிமுத்து 10/4/2026 தீர்ப்புக்கு வந்த பிறகு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் கிணற்றில் போட்ட கல் போல செயலற்று கிடந்தார். ஆனா இந்த பழனிசாமி என்கின்ற சார்பதிவாளர் 24/6/2026 அந்த ரிட் பெட்டிஷன் குறித்து 25/6/2026 ஒரு கடிதம் எழுதுறார். யாருக்கு எழுதுறார்? சார்பதிவாளர் இந்த ஃபிட் பர்சன் மிஸ்டர் மாரிமுத்துக்கு எழுதுறார். அதுல இந்த வழக்குடைய விவரங்கள் நீங்க ஆவணங்களை உங்களுக்கு PDF தர்றேன். இந்த 25/6/2026 எழுத கடிதத்தில் என்ன குறிப்பிடுறாருன்னா, மிஸ்டர் இணை ஆணையர், நீங்க நிறைய முறை கடிதம் எழுதியிருக்கிறீங்க. இது மாதிரி ஏப்ரல் மாதம் ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்குல தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பதிய சொல்லி 10 நாட்களுக்குள்ள அந்த 1 வாரத்துக்குள்ள பதியணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த விஷயத்துல இந்த திருக்கோயில் நிர்வாகம் இணை ஆணையர் மிஸ்டர் மாரிமுத்து நீங்க எதுவுமே செய்யல. அதனால இந்த WP நம்பர் அப்படின்னு சொல்லி அந்த ஏப்ரல் மாதம் தொடுக்கப்பட்ட வழக்கினுடைய தீர்ப்பு நகலை சுட்டிக்காட்டி மிஸ்டர் பழனிசாமி சார்பதிவாளர் இணை ஆணையருக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் WP நம்பர் MD 10/23/9/2026 என்ற வழக்கில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு நகலுடைய ஆணையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை நீங்க தயவு செய்து உங்க கவனத்துல நான் கொண்டு வர விரும்புறேன், கொணர விளைகிறேன்.
இந்த வழக்குல நீங்க மேல்முறையீடு செய்யணும். அதுக்கு இந்த கோயிலுடைய இணை ஆணையர், செயல் அலுவலர், தண்டபாணி சுவாமி திருக்கோயில், இந்த தக்கார் தண்டபாணி மடத்தினுடைய நபராகிய உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன் எழுதியிருக்கிறார். ஒரு பதிவாளருக்கு இருக்கக்கூடிய இந்த பழனி ஆண்டவன் சம்பந்தமான இந்த திருமடம், தண்டபாணி சுவாமி திருமடத்தின் சொத்தின் மீதான அக்கறை இந்த கோவிலுடைய இணையாணையராக இருந்து கொண்டு இந்த சொத்தினுடைய தக்காரா இருக்கக்கூடிய மாரிமுத்துவுக்கு இல்லை என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். அதன் பின்னர் இவர் அறிவுறுத்தினுடைய விளைவாக பத்திரிகையாளருக்கு கொடுத்த செய்தி குறிப்பிட சொல்லுகிறார், 30/6/2026 அன்று நாங்கள் மேல்முறையீட்டுக்கு மதுரை நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம் சொல்லுகிறார். இப்ப எனக்கு எங்க சந்தேகம் வருது, ஒரு பத்திரிகை சகோதரர் ஏதாவது செய்தி போட்டாருன்னா உடனே அவங்களுக்கு கண்டனம் கேஸ் கொடுக்கிறது. மிஸ்டர் TR ரமேஷ்னு ஒரு ஐயா ஒரு கோவில் சார்ந்த ட்ரஸ்ட் சொத்து விவரமா ஒரு ட்விட்டர் பதிவு போட்டார். அந்த ட்விட்டர் பதிவு போட்ட அடுத்த நாள் அன்னைக்கு இரவே அவர் மேல ஒரு புகார். அதுல குறிப்பா திரு லட்சுமி நாராயணன் என்ற அந்த பிசி, அவருக்கு உதவியாளர் இருக்கக்கூடிய நேர்முக உதவியாளர், ஒரு போட்டோல பாத்தீங்கன்னா அந்த பிசி போட்டோ இருக்கு, லட்சுமி நாராயண போட்டோ. இன்னொரு பிரஸ் ரிலீஸ்ல அவர் போட்டோ மட்டும் கட் பண்ணிட்டு அந்த ரிட்டையர் ஆன மாரியப்ப, இந்த சின்னசாமி, இந்த தாசில்தார் விஓக்கள் போட்டோக்கெல்லாம் இருக்கு, DC வெங்கடேசன் போட்டோலாம் இருக்கு. என்னுடைய கேள்வி, இந்த சொத்து பதிய போறாங்கன்னு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாட்கள் இந்த விஷயம் குறித்து ஏன் திரு இணையாளராக இருந்து இப்ப ஏடிசியாக பதவியேற்றக்கூடிய மாரிமுத்து ஏன் சொல்லலைங்கிற கேள்விக்கு முதல்ல அவர் பதில் சொல்லி ஆகணும். ரெண்டாவது, இந்த துறையினுடைய செயலாளர், அரசு செயலர், பத்திரப்பதிவு அண்டு வருமான வரி, இந்து சமய அறநிலையத்துறை திரு குமரகுருபரன் IAS அவருடைய வழிகாட்டுதல் இருக்கும் என்கின்ற சந்தேகத்தை நான் முன்வைக்கிறேன். காரணம், 2ஆம் தேதி இவர் கடிதம் எழுதுறார், சொல்கிறார் இந்த ஆவணம் நீதிமன்றத்துல கோவில் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணம், அந்த அபிடவிட்ல இவர் குறிப்பிடுறாரு இல்லையா, நான் 2ஆம் தேதி கடிதம் எழுதினேன் அப்படின்னு. அந்த 2/7 எழுதிய கடிதத்தை இந்த கோர்ட் அபிடவிட்ல அவர் வைக்காததுடைய மர்மம் என்ன? முதல் கேள்வி. ரெண்டாவது, இந்த சட்டவிரோதமாக இந்த பத்திரப்பதிவு நடைபெற்றதுன்னு சொல்லி அந்த 27/3/2026 அன்று நடந்த அந்த பத்திரப்பதிவை ஒட்டஞ்சத்திரத்தை சார்ந்த JP அசோசியேட்ஸ் என்கின்ற அந்த ரியல் எஸ்டேட் அரசு அங்கீகாரம் இல்லாத எழுத்தர் அவங்களால் தயாரிக்கப்பட்ட இந்த ஆவணத்துடைய முன்பக்கத்தை தான் வைக்கிறாங்க ஒழிய இந்த பத்திரம் நடந்து பதிவு நடந்த அந்த முருகதாஸ், சேதுபதி, வெள்ளத்துறை போன்றவங்க அது சாட்சி பட்ட விவரம் எல்லாம் இதுல போடல. அப்ப முன்பகுதி ஆவணத்தை வச்சுட்டு பின்பகுதி ஆவணத்தை வைக்காததனுடைய மர்மம் என்ன? அது யாருடைய வழிகாட்டுதல் என்பதற்கு பதில் சொல்லி ஆகணும் அவங்க. மூணாவது, ஆட்சி மாறியும் காட்சி மாறலன்னு நான் குற்றச்சாட்டு முன் வச்சேன். 27/3/2026 அப்ப DAG-ஆக இருந்தவர் பதிவுத்துறையில ஆனந்த், DR-ஆக இருந்தது அம்மையார் சசிகலா, அன்னைக்கு பதிவாளர் இருந்தவர் திரு பழனிசாமி. ஆட்சி மாறிய பிறகும் DAG-ஆக இருப்பவர் திரு ஆனந்த், DR-ஆக இருந்தவங்க திருமதி சசிகலா. 1/6/2026 அன்னைக்கு பதிவுத்துறையுடைய தலைவருடைய நேர்முக உதவியாளராக PA ஜெனரல் திரு அருள் சுந்தர் என்பவரை நியமனம் பண்ணியிருக்காங்க 1/6/2026. இந்த அருள் சுந்தர் என்பவர் பதிவுத்துறை தலைவருடைய நேர்முக உதவியாளர். அவரும் DIG-ஆக இருக்கக்கூடிய திரு ஆனந்த் அவர்களும் டிகிரி தோஸ்து, திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, டியரஸ்ட் ஃப்ரெண்டு. அப்ப PA ஜெனரலுடைய அழுத்தமோ அல்லது ஏதாவது வகையில இதுல சூழல் இருக்கான்னு சொல்லி இந்த CBCID போலீசார் விசாரிக்கணுங்கிற வேண்டுகோளை நான் முன் வச்சுக்கிறேன். திரு குமரகுருபரன் IAS இந்து சமய அறநிலையத்துறைக்கும் துறை செயலர், பதிவுத்துறைக்கும் துறை செயலர். அப்படி இருக்கின்ற பொழுது எங்க அண்ணன் மாரிமுத்து, JC மாரிமுத்து, ADC மாரிமுத்து, யோகியர் போல தாமதிக்கக்கூடிய மாரிமுத்து, ஒரு கடிதம் எழுதி நான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இருக்கக்கூடிய மாரிமுத்து, ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பை 60-70 நாட்கள் கண்டும் காணாமல் இருந்ததுக்கு மர்மம் என்ன? ஒரு எவிக்ஷன், ஒரு கொய்யா பழத்தால புடுங்கி கேஸ் போடுற, கடைக்காரன் புடுங்கினா கேஸ் போடுற, அநியாயம் அக்கிரமா உடனடி நடவடிக்கை எடுக்கக்கூடிய மாரிமுத்து சத்தியம் பழனியாண்டம் முன்னாடி இந்த 10/4/96 2026 10/4/2026 கொடுத்த நீதிமன்ற உத்தரவு உங்க கவனத்துக்கு தெரியுமா தெரியாதா? இந்த பழனியாண்டவன் தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓய்வு பெற்ற தாசில்தார், ஓய்வு பெற்ற VAO,
அப்புறம் சட்டத்துறைக்குன்னு ஒரு நபர் இருக்கிறார், சிவனேசன். இந்த மாரியப்பன் அப்புறம் என்னென்னமோ பேர் சொல்றாங்களேங்க, ஒரு 4 பேரு நல்லா இருந்த கோயில நாசமாக்கிய 4 பேரும் இவங்க தான் காரணம். இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு இவங்களை எல்லாத்தையும் உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்தணும். இதுல ரொம்ப டெக்னிக்கா மாரிமுத்து மறைமுகமாக இந்த சொத்து வாங்கியவர்களுக்கு உதவி செய்கிறார். காரணம், தண்டபாணி சுவாமி மடம், அந்த மடத்துடைய தக்கார், அந்த மடத்துடைய பொறுப்பாளர் திரு மாரிமுத்து அவர்களுக்கு மட்டுமே தனித்த அதிகாரம். ஏன் நான் சொல்றேன்னா, ஏன்னா எங்க அண்ணன் சுப்பிரமணியம், KM சுப்பிரமணியம் இந்த திருக்கோயிலுடைய ட்ரஸ்டி, அறங்காவலர், அவருக்கு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அவர் சொன்னாரு, எங்க கோயில் நிர்வாகம் என்பது வேறு, இந்த தண்டபாணி சுவாமி மடம் என்பது வேறு, இந்த சொத்துக்கும் அந்த சொத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார். நான் அவருக்கு நன்றி தெரிவிச்சேன். ஏன்னா திரு சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லிய விளக்கம் மக்களுக்கு தெரியணும். அவர் எனக்கு அன்பிற்கினியவர். நான் அவர் சொன்ன என்னுடைய கேள்விக்கு அவர் விளக்கம் சொன்னார். இப்ப என்னுடைய கேள்வி, திரு மாரிமுத்து தண்டபாணி சுவாமி மடம் தக்கார், எந்த விதமான விஷயத்திற்கும் அவர் தான் கடித போக்குவரத்துக்கு கையெழுத்து போடணும். அப்படி இருக்கிறப்ப திரு சா முருகானந்தம் என்கின்ற நிலங்கள் பிரிவினுடைய கண்காணிப்பாளரை வைத்து இந்த சொத்து சம்பந்தமாக முறைகேடாக சட்டவிரோதமாக விற்பனை செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை பழனி ஆண்டவன் சத்தியமாக முதலில் அம்பலப்படுத்தியது இந்து தமிழர் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய நானும் எங்க சகோதரர் மனோஜ் அவர்களும் தான். இது உலகுக்கு தெரிவிச்சோம். அப்படி தெரிவிச்ச பிறகு நாங்க புகார் கொடுக்கிறதுக்கு DSP ஐயாட்ட போய் மனு கொடுத்தோம். வாங்கி வச்சுக்கிட்டாங்க, எங்களுக்கு CSR கொடுக்கல. ஆனாலும் கூட இந்த கோவில் சார்பில் திரு முருகானந்தம் என்கின்ற ஒருவர் புகார் தெரிவிக்கிறார். அவர் புகார் தெரிவிக்கிறதுக்கு சட்டப்படி எந்த அதிகாரமும் அவர் கிடையாது. திரு மாரிமுத்து தான் கொடுக்கணும். அதே போல சார் பதிவாளருக்கு 2ஆம் தேதி எழுதுனேன்னு சொல்றாருல ஒரு கடிதம், அதுலயும் திரு மாரிமுத்துடைய கையெழுத்து கிடையாது. இந்த கடிதம் முன் தேதியிட்டு கொடுக்கப்பட்டதாக நாங்க சந்தேகிக்கிறோங்க. 6 பதிவாகி போச்சு. இது ரெண்டுக்கும் நான் ஏன் நினைச்சு சொல்றேன்னா, எல்லாமே குமரகுருபரனுடைய லீலை, அவருடைய விளையாட்டு அப்படிங்கிற விஷயத்தை நான் ஏன் அம்பலப்படுத்துறேன்னா, 2ஆம் தேதி எங்க அண்ணன் மாரிமுத்து கடிதம் எழுதுறாரு, 3ஆம் தேதி பதியப்படுது. இது அறநிலையத்துறை. அதே 3ஆம் தேதி அவருக்கு பதவி உயர்வு, ADC கூடுதல் ஆணையர் பொறுப்புக்கு மேல கையெழுத்தாகுது. 6ஆம் தேதி பத்திரம் பதியப்படுது. 6ஆம் தேதி பதியப்பட்ட பிறகு 6, 7, 8, 9, 10 எந்த பதிலும் கிடையாது. இந்த 5 நாட்களுக்கும் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா மாதிரி பஞ்சாமிர்த விற்பனை 60 கோடி, உண்டியல் வருமானம் 100 கோடி, கோவில் சொத்தை எடுத்து நாங்க இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கோம் விளம்பர மாடலாக 4 நாட்கள் ஓடின பிறகு 9/7/2026 திரு மாரிமுத்து அவர்களுக்கு அரசு அறிவிப்பு வெளிவருது. பொறுப்பு உறுதிப்படுத்தியாச்சு. எப்படிங்க கியாரே செட்டிங்கா, நீங்க ரஜினி கேப்பார் பாருங்க, அந்த கியாரே செட்டிங் மாடல் தான் இது குமரகுருபரனுடைய லீலை. அந்த மிஸ்டர் ஆனந்த் DIGக்கும் மேல இருக்கக்கூடிய அருள் சுந்தருக்குமான தொடர்புகளை நம்ம யோசிக்கணும். பத்திரப்பதிவுத்துறையும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இருவரும் முப்பெரும் துறைக்கு செயலராக இருக்கக்கூடிய குமரகுருபரனுடைய வழிகாட்டுதல் இருக்கும் என்று நான் முழுக்க சந்தேகிக்கிறேன் அவங்கள. நீங்க பத்திரப்பதிவுத்துறையில மட்டும் விசாரணை பண்ணிட்டு இந்த அதிகாரி அந்த அதிகாரி எல்லாம் விசாரிக்கிறீங்க. ஜஸ்டின் மணிகண்டன் என்பவர் 3ஆம் தேதி அவர் திரு பாலசுந்தர் பெண்டிங் வச்சுட்டு போன அந்த பத்திரத்தை, வெள்ளிக்கிழமை பெண்டிங் வச்சுட்டு போன பத்திரத்தை திங்கக்கிழமை பதிவு செய்கிறார். நீங்க நார்மலா போனீங்கன்னா ஒரு SR சூப்பர் அந்த சார் பதிவாளருக்கு ஒரு கீவேர்டு இருக்கும். அவர் அந்த லாக் அந்த நம்பர் சொன்னாலோ அல்ல ஃபிங்கரிங் வச்சாலோ தான் அந்த லாக் ரிலீஸ் ஆகும். அதுக்கு மேல ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் மேல இருந்து உத்தரவு சொல்லணும், அதுக்கான கீவேர்டு போடணும். இவ்வளவு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கும்போது இந்த பாலசுந்தர எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெண்டிங் வச்சுட்டு போன பத்திரத்தை வந்த உடனே திரு ஜஸ்டின் மணிகண்டன் எப்படி பதிவு செய்ய முடியும்? இங்க இந்த கோவில்ல அந்த ஓய்வு பெற்ற தாசில்தார், அப்புறம் ஓய்வு பெற்ற VAO, இந்த சட்டத்துறையில் இருக்கக்கூடிய சிவனேசன், இந்த சிவனேசனுக்கு ஒரு பாஸ் இருக்காரு. சென்னை தலைமை அலுவலகம் HRS ஹெட் ஆபீஸ்ல லீகல் விங்கு ராஜான்னு ஒரு நபர். இந்த ராஜா கிட்டத்தட்ட 25-30 வருஷமா அதே ஆபீஸ் ஒரு EO அளவுல இருந்து அங்க ஒரு அம்மையாரோடு லவ் ஏற்பட்டு அவங்களும் அந்த அதிகாரியா இருக்காங்க. அம்பிகான்னு ஒரு அம்மா எஸ்டாபிளிஷ்மெண்ட். நீங்க இந்த HRS அலுவலகத்துல சட்டப்பிரிவில் இருக்கக்கூடிய ராஜாவும் எஸ்டாபிளிஷ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அம்பிகா அவர்களும் தான் நிழல் உலக அதிகார மையம். எந்த கமிஷனர் வரட்டும், எந்த செக்ரட்டரி வரட்டும், யார் வந்தாலும் சரி நாங்க தான் ராஜா.
அப்படின்னு லீகல்ல இருக்கக்கூடிய அந்த ராஜாவும் நம்ம பழனியில் இருக்கக்கூடிய லீகல் இருக்கக்கூடிய சிவனேசனும் ஏதேனும் வகையில ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஏதாவது குறிப்புகள் எவ்வளவு தாமதப்படுத்துங்கன்னு சட்ட ரீதியில ஏதாவது அவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்களோ நான் சந்தேகப்படுறேன். நான் மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் ரமேஷ் அவர்கள் அன்னைக்கு அதிகாரிகள் எழுதி கொடுத்த விவரத்தை அவர் அன்னைக்கு பேசிட்டார். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது தப்பு நடந்தது உண்மை அப்படின்ட்டார். இப்போ நான் இவங்களை அக்யூஸ் பண்ண மாட்டேன், அமைச்சரை அக்யூஸ் பண்ண மாட்டேன். அவங்க இப்பதான் வந்திருக்கிறாங்க. அதிகாரிகளுடைய சொல் கேட்டு நடந்தா என்னெல்லாம் நடக்குங்கிறதுக்கு அரசியல்ல இது ஒரு சாம்பிள். அதனால மாண்புமிகு அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் குமரகுருபரன் IAS இந்த துறைக்கு செயலராக இருக்கின்ற வரை இந்த துறை உருப்படாது. ஏன் நான் சொல்றேன் உருப்படாது? எனக்கு திரு குமரகுருபரனுக்கும் ஏதேனும் பகையெல்லாம் கிடையாது. அவர் எனக்கு இனிய நண்பர் தான். ஏன்னா நான் சொல்லல, அவரை விட டிகிரி தோஸ்து முன்னாள் அமைச்சர் திரு சேகர்பாபு என்ன சொன்னார்னா, சட்டமன்றத்தில் பதிவு செய்த வார்த்தை, கல்யாண மண்டபங்கள் வணிக வளாகம் கட்டுவதற்கு சட்டவிரோதமாக சட்டத்தை மீறி அவங்க பணத்தை ஒதுக்கீடு செய்த போது நீதிமன்றத்துக்கு சென்று தடையாணை பெற்று கிட்டத்தட்ட 1000 கோடி நாங்க காப்பாத்திருக்கோம். 5 வருஷத்துடைய ஜிஓ சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃப்ளோர் அசம்பிளி அனௌன்ஸ்மெண்ட் சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல கேசஸ் பெண்டிங். 246 கோடி ரூபாய்க்கு போடப்பட்ட உத்தரவுகளை அரசாணையை ரத்து செய்து இந்த புதிய அரசு டிவிக்கு அரசு வந்த பிறகு அமைச்சர் பேசுறார் சட்டமன்றத்துல. உடனே அமைச்சர் இப்படி எல்லாம் ஊட்டியில ரிசார்ட் சம்பந்தமா பேசுகின்ற பொழுதுன்னு சொன்ன உடனே சேகர்பாபு கோபம் வந்துருச்சு. நான் எங்கேயா உத்தரவு போட்டேன்? துறை சார்ந்த அதிகாரிகளை ஆய்வு பண்ணிட்டு எந்த அதிகாரி உத்தரவு போட்டாரோ இந்த 246 கோடி ப்ராஜெக்டுக்கு உத்தரவை ரத்து செஞ்சது அதே நபர் தான் சொல்லி குமரகுருபரன் சொன்னார். அப்ப திமுக ஆட்சியிலும் அதிகாரம், இப்ப சேகர்பாபுடைய ஆட்கள் தான் இந்த துறைக்குள்ள இருக்கிறாங்க. மறைமுகமாக இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரி கிரிப்டோ பவர் செக்டார் அறநிலையத்துறை ஆட்டி வைக்கக்கூடிய சேகர்பாபுடைய கையாளாக இருக்கிறாரோ என்று நான் சந்தேகப்படுறேன். அதனால பதிவுத்துறை அதிகாரிகளை ஒருபுறம் விசாரித்தாலும் இன்னைக்கு திரு இணை ஆணையர் திரு மாரிமுத்து அவர்களை இப்ப ஏடிசியா இருக்கிறார், அவரை சிஐடி போலீசார் விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க சொன்னாங்க. விசாரிக்கட்டும். இந்த லீகல் இருக்கக்கூடிய சிவனேசன், மாரியப்பன், சின்னசாமி, அப்புறம் திரு முருகானந்தம் புகார் கொடுத்த நபர் தண்டபாணி சாமி திருக்கோவிலுடைய நிலங்கள் பிரிவுக்கான கண்காணிப்பாளர். அவருக்கும் தண்டபாணி மடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மாரிமுத்து அவர்களுக்கு தான் சம்பந்தம். அப்ப நீங்க மாத்தி கையெழுத்து போட்டு மாத்தி புகார் கொடுத்தது எந்த வகையில நியாயம்ங்கிற கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். நிச்சயமாக இதில் சம்பந்தப்பட்டவர்கள் உப்பு தின்னவன் தண்ணி கொடுக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணுங்கிற செய்தியோடு பழனி ஆண்டவனுடைய சொத்துக்கள் இந்த கோவில் சார்ந்து இல்ல கோவில் தர்மங்கள் சார்ந்து எந்த மடத்தினுடைய சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அது எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு ஆக்கிரமிப்புகள் இருந்தால் அதை எடுத்து ஆக்கிரமிப்பாளர்கள் யாராக இருந்தாலும், அது அரசியல்வாதியா இருக்கலாம், பணபலம் கொண்டவனா இருக்கலாம், கல்வி சம்பந்தப்பட்டவனா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த இடங்களை எல்லாம் ஆய்வு செய்து கோயில் நிர்வாகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை இன்றைய தினத்தில் நான் பதிவு செய்கிறேன். இதில் விசாரிக்கப்பட வேண்டிய நபர்கள் திரு குமரகுருபரன் IAS. CBCID விசாரணை வந்திருக்கக்கூடிய நேரத்துல இப்ப பத்திரப்பதிவுத்துறையிலிருந்து ஒரு டீம், ஸ்பெஷல் டீம் அமைச்சிருக்கிறாங்க விசாரணை பண்றதுக்கு. பத்திரப்பதிவுத்துறையில நீங்க அமைச்ச அந்த டீம் என்பது சட்டவிரோதம். ஏன்னா CBCID போலீஸ் என்கொயரி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. நீங்க பத்திரப்பதிவுத்துறையில ஒரு டீம் அமைச்சு ஒரு குழு அமைச்சு விசாரிச்சீங்கன்னா அந்த துறையில தப்பு செய்தவர்களை காப்பாத்துறதுக்கு முயற்சிப்பாங்களா, தண்டிக்க முயற்சி பண்ணுவாங்களா? சரி, இதே மாதிரி நாளைக்கு தவறு நடந்ததா இல்லை என்று இந்து சமய அறநிலையத்துறை என்று சார்பில் ஒரு குழு அமைக்கப்படும் சொல்லி அமைச்சர் ரமேஷ் சொன்னார்னா அந்த குழு ஏத்துக்கலாமா? அதனால ஒட்டுமொத்தமாக இதற்கு தீர்வு இந்து தமிழர் கட்சியின் சார்பில் நாங்கள் CBI என்கொயரி கேட்டு நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதாக முடிவு செய்திருக்கிறோம். 1. 2வது, திரு பதவி உயர்வு பெற்ற திரு மாரிமுத்து இப்ப கூடுதல் ஆணையராக இருக்கிறார். யாருடைய உத்தரவுப்படி? ஆளுநருடைய உத்தரவுப்படி. அதனால இவருடைய பதவி உயர்வு செல்லாது, அவரை டீப்ரோமோட் பண்ணணும், சஸ்பெண்ட் செய்யணும்னு சொல்லி கவர்னரிடம் நேரடியாக மனு அளிக்க திட்டமிட்டு இருக்கிறோம் என்ற செய்தியை நான் இந்த தருணத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். CBI விசாரணை வேண்டும், குமரகுருபரன் IAS விசாரிக்கப்பட வேண்டும். இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த சொத்துக்களை மீட்பதற்கு, தண்டனை உருவாக்குவதற்கு, தண்டனைக்கு உள்ளாக்குவதற்கு சட்டப்படியான நேர்மையான விசாரணை என்பது CBI வர வேண்டும் என்ற செய்தியை இந்த தருணத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். வந்தாரா? சரி, இன்னொரு செய்தியை சொல்லிடுறேன் உங்களுக்கு.
இப்போ பொறுப்பு இணை ஆணையராக திரு வெங்கடேஷ் ஐயா இருக்கிறாங்க. அவங்க தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வந்தவங்க. இந்த கல்வி நிலையங்கள் சார்ந்ததுக்கு பொறுப்பு அவங்க. நான் ஒரு வார இதழுக்கு பேட்டி கொடுத்த பொழுது என்னுடைய குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லிட்டேன். இது சம்பந்தமாக அந்த நிருபர் கேட்கின்ற போது நீதிமன்ற உத்தரவுப்படி அதை எவிக்ஷன் பண்றதுக்கு பொசிஷன் எடுக்கிறதுக்கு நாங்க போய் இரவோடு இரவாக அந்த இடத்த நாங்கள் பொசிஷன் எடுத்தோம். அதன் பின்னர் இந்த விஷயத்துக்கு பொசிஷன் எடுக்க சொன்னது சேகர் பாபு. சேகர் பாபுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வாலண்டரியா வண்டியில் ஏறாரு. யாரும் கேட்கல சேகர் பாபு சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு. இவரா நல்லபடி ஆகிறதுக்கு அந்த மாறாத மனோபாவம், விசுவாச மனோபாவம் சேகர் பாபு மேல இருக்கு. அது மட்டுமல்லாது திருப்பரங்குன்றத்துடைய முன்னாள் எம்எல்ஏ திரு கோ தளபதி, இப்ப அவர் எம்எல்ஏவா இருக்காரு எனக்கு தெரியல, இருக்காரா சாமி திருப்பரங்குன்றத்துக்கு இல்ல அந்த முன்னாள் எம்எல்ஏ திரு கோ தளபதிக்கு மிக நெருங்கிய உறவினர். இந்த கல்லூரிகளிலேயே பல சட்டவிரோதமாக விதிமீறி போஸ்டிங் போடப்பட்டது குறித்தான சில விஷயங்கள்லாம் காதுக்கு வருது. அதை முழுமையா நான் அம்பலப்படுத்துறேன். திரு இணை ஆணையராக பொறுப்பு வகிப்பதற்கு, ஏன்னா இந்த தேன் எடுத்தா என்னமோ சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இங்க பழனியாண்டவன் கோயிலுக்கே இணையாளராக பதவி வர வேண்டும் என்று பகீரத பிரயத்தனப்படுகிறார் மாண்புமிகு அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள். அதிகாரிகளுடைய சொல் கேட்டு அவர்கள் எந்த குறிப்பு எழுதி கொடுத்தாலும் அதை வாங்கிக் கொள்ளுங்கள், அதை சீர்தூக்கி பார்த்து பத்திரிகையாளரிடம் உண்மையை வெளிப்படுத்துங்கள். உங்களை நீங்க திரு மாரிமுத்தை காப்பாற்ற நினைக்கிறீங்க. மாரிமுத்து நேற்று அப்படியே கடூரமா பேசினார், அவர் கண் சபக்க பேசினார் அமைச்சர். அவர் இத்தனாம் தேதி லெட்டர் எழுதினார், அத்தனாம் தேதி எழுதினார், நாங்கெல்லாம் அப்படித்தாங்க ப்ரொமோஷன் வருது, நாங்க எப்படி தடுக்க முடியும்னு கேட்டாரு. இந்த மாரியப்பன்கிற இந்த சார்பதிவாளர் திரு பழனிசாமிங்கிறவர் 25ஆம் தேதி எழுதின லெட்டர் ஏதாவது சொன்னாரா உங்கள்கிட்ட, அமைச்சர்கிட்ட சொன்னாரா? 60-70 நாள் தாமதமா போச்சு ஏன்னு சொன்னாரா? பத்திரிகை சகோதரர்கிட்ட இவ்வளவு விஷயத்தை ஏதாவது அம்பலப்படுத்திருக்கிறாரா? கல்லு கிணத்துல ஓட்ட கல்லு மாதிரி மாரிமுத்துடைய மௌனம் அமைதி என்பது இந்த சொத்துக்களை எவனாவது பதிவிட்டோம், நம்மளுக்கு ஏண்டா ரொம்ப ரெக்கார்டிக்கலா ஒரு 2 லெட்டரை பதிவு பண்ணிட்டோம்னா நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதா இந்த சார்பதிவாளர் ஐயாவுக்கு இருந்த அக்கறை, இந்த சொத்தின் மீது காப்பாற்றப்படணுங்கிற அக்கறை மாரிமுத்துக்கு துளியும் இல்லை. இவர் பதவி உயர்வு வாங்கினது வெட்கக்கேடு. நான் ஜேசியா இருந்தா ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பேன். ஒரு சார்பதிவாளர் சொல்றாரு, சார் நான் பதிய போறாயா, நீ இம்ப்ளீட் ஆகியான்னு சொல்லி அந்த மனுஷனுக்கு அக்கறை. இந்த பழனியாண்டவன் போட்ட காணிக்கு காசுல சம்பளம் வாங்குற உனக்கு அவன் சோறு போடுறான்னு அந்த சோத்தை தின்னுட்டு இருக்கக்கூடிய இந்த மாரிமுத்துக்கு வெட்கம் இல்ல? மனசு கொதிச்சு போய் பேசுறேன். 60 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? நான் ஆவணத்தோட பேசுறேன். இது நீதிமன்றத்துல இவங்க தாக்கல் செய்தது 2/7 இவர் புகார் கொடுத்ததாக சொன்ன அந்த கடிதத்தை இதுல வைக்கல. 27/3/2026 பதிவு செய்வதற்கு கொடுக்கப்பட்ட அந்த பத்திரத்தின் முன்பக்கத்தை மட்டும் வச்சுட்டு 6/7/2026 பதிவு செய்த அந்த பத்திரத்தின் நகல் வைக்கல. இந்த முருகானந்தங்கிற நபருக்கு தண்டபாணி சுவாமி மடத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அவரை வச்சு ஏன் கழுத்து பட விடுற? மாரிமுத்தான பொறுப்பு. அதனால மாரிமுத்து தூங்குவனை எழுப்பு விடலாம், தூங்குவது போல் நடிக்கக்கூடிய மாரிமுத்துவை எழுப்ப முடியாது. இவர் பழனியாண்டவனுக்கு செய்த துரோகம், குமரகுருவனுடைய திருவிளையாட்டு, பத்திரப்பதிவுத்துறையுடைய PA ஜெனரல் அந்த அருள் சுந்தர் விசாரிக்கப்பட வேண்டும். PA ஜெனரலுக்கு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய DIG திரு ஆனந்த் அவர்களும் விசாரிக்கப்பட வேண்டும். பாவம் பலியாடு DR சசிகலா, பாவம் பலியாடு ஜஸ்டின் மணிகண்டன். பாலசுந்தர் எங்க? அவர் மேல ஏன் நடவடிக்கை இல்லை? வித்தவன் வீட்டுல இருக்கிறான், வாங்கினவன் ஆளக்கானா. கருப்பா சிகப்பான்னு ஒருத்தர் சொல்றாரு, கருப்பா சிகப்பான்னு எனக்கு தெரியாதுன்னு இந்த மாவட்டத்தை சார்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்றாரு. விட்னஸ் போட்டவனே கருப்பு சிகப்பு, 28வது வட்ட செயலாளர். அதனால காலம் தீர்மானிக்கும், கயவர்கள் யார் என்றது உலகுக்கு அறிவிக்கும். சந்தேகத்தை 100% இல்லை, 200% எழுப்புறேன். 3ஆம் தேதி பத்திரப்பதிவு, 3ஆம் தேதி பதவி உயர்வு, 2ஆம் தேதி அப்ஜெக்ஷன் லெட்டர், 3ஆம் தேதி எப்படி பதிவா? நீங்க ஒரு சார்பதிவாளருக்கு அந்த லாக் இருக்கு சார், நீங்க டிஜிட்டல் லாக் அங்க அந்த பின்ன விலக்கி விட்டா தான் அந்த லாக் ரிலீஸ் பண்ண பதிய முடியும். சும்மா கம்ப்யூட்டர் போய் நீங்க போய் தட்டுற மாதிரிலாம் தட்ட முடியாது. அப்போ உத்தரவு கொடுத்தது யாரு? கொஞ்சமாவது மனசாட்சி நம்ம பட்டப்பகலவே பழனியாண்டவன் சொத்தை இவ்வளவு கோடி நீங்க இது பண்றீங்களா? என்ன நியாயம்? முழுக்க இந்து சமய அறநிலையத்துடைய நிர்வாக கோளாறு, அதிகாரியுடைய தாமதம்,
தெரிந்தும் தெரியாமல் கண்டும் காணாமல் இருந்த கயமைத்தனம். ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா இல்ல 110 கோடின்னு இவங்க சொன்னாங்க சார். ஆனா கோர்ட்ல என்ன நடந்ததுன்னா, ஒரு சதுரடி 2750 ரூபா அரசு மதிப்பு. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 60,000 சதுரடி, கிட்டத்தட்ட 16 கோடி. 16 கோடிக்கு நீங்க 47 பதிஞ்சா 50% சார்ஜ் கட்டணும், 8 கோடி கட்டணும். அதுலயும் ஏய்ப்பு 2 கோடி 50 லட்சமா 4 செக்கு. எந்த அக்கௌண்ட் எவன் கொடுத்தா? அவனை பார்த்தா பராரி மாதிரி இருக்கான். வாங்குற ஒருத்து பீசாது வாங்கின 2 பேரும் சேதுபதியும் வெள்ளத்துறையும். அப்ப அவனுக்கு பின்னணியில இந்த பத்திரத்துக்கு சுமார் 20 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. எவன் செலவழிச்சான் விசாரிக்கணுமா இல்லையா? யோக்கியம் சார், இந்த விஷயத்துல யோக்கியம். அந்த மனுஷன் கருப்பா சிறப்பான்னு எனக்கு தெரியாது. இந்த சார்பதிவாளராக இருந்த திரு பழனிசாமி, அந்த பழனிசாமி தான் இந்த பழனியாண்டவன் சொத்துனை காப்பாத்தின தங்கம். இவன் பழனியாண்டவன் காசுல சம்பளத்தை வாங்கி விட்டு பழனியாண்டவனுக்கு துரோகம் செய்யறது நியாயமாயா? 4வது மாசம் 10 நாள்ல தீர்ப்பு வருது. 10 நாள் 2026 கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குதுன்னா அந்த தீர்ப்பு சம்பந்தமா துளியும் தெரியாதா அவங்களுக்கு? சோர்ஸ் இல்லையா? இந்த நிலப்பிரிவில் இருக்கிற ஆளு, அப்புறம் தாசில்தாரு, சின்னசாமி, இந்த ஆட்கள் என்ன எங்கெங்கெல்லாம் போறீங்கல்ல, குழு குழுவா ஃபைல் ஃபைலா தூக்கிட்டு போறீங்கல்ல, உங்க தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரிந்துதான் சாமி நடந்திருக்கு, தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. மாட்டிக்கிட்டவனே தான் தப்பிக்கிறதுக்கு குரங்கு குட்டியை கொள்ளுவாங்க மாதிரி மத்தவனு பூரா இதாக்குறாங்க. ஐயா, வாங்கினவனுக்கு லாபம். வாங்கினவன் தான் ஒரிஜினல் ஆளானா எனக்கு தெரியும். சந்தேகம் எங்க இருக்குன்னா, அவன் வாங்கி இன்னொரு யாரோ ஒரு பெரிய மனுஷனுக்கு XYZ, அது அரசியல் சக்தியா, ஆன்மீக சக்தியா, அதிகார சக்தியா, அதிகாரிகள் சக்தியான்னு எனக்கு தெரியாது, வாங்கி கைமாத்தி விடலான்னு நினைச்சான். ஆனா பழனி ஆண்டவன் தண்டத்தை எடுத்து வரட்டு வரட்டு வெளுக்கு தோணுது உணவுல. ஆமா, நான் சிபிசிடி, நான் தான் சிபி கேட்கிறேன்ல, எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இந்த ராம ரவிக்குமார் ஊருக்கு உருவி மாதிரி கத்திட்டு போறேன். நான் ஆவணத்தோட தான் நான் பேசுறேன். தெரியல சாமி, நான் அரசு பொறுப்பு ஏங்க, அரசுல அதிகாரத்துல இருந்து எங்க மாரிமுத்தே இதை ஒண்ணும் செய்யாத போது நான் ஒரு சாதாரண முருக பக்தன், நான் ஒரு ஊர் சுத்தி, நான் ஒரு எளியவன், நான் அம்பலப்படுத்துறேன். எனக்கே இவ்வளவு ஆதங்கம் இருக்குன்னா, நீ பழனியாண்டவன் சம்பளம் வாங்குறவன் கொஞ்சமாவது விசுவாசம் வேணுமா ஐயா? முதலாளி சாமி, அவன் ஆண்டி கோலத்துல இருப்பான், அரச கோலத்துல இருப்பான், விரட்டி விரட்டி உங்களை வெளுப்பான். இதுக்கு முன்னாடி ஒரு ஜேசி இருந்தாருங்க, அவர் இன்னொரு உண்டியல் லைன் மாதிரி போட்ட ஆளு, நான் பேர் சொல்ல விரும்பல. ஆப்டர் அவருடைய பணி ஓய்வுக்கு பிறகு தட்டுவாதம்னு ஒரு நோய் வந்துச்சு. தட்டுவாதம், இந்த கையில சோத்தள்ளி தின்னா இப்படி தட்டி விடும். இதை விட தண்டனை வேணுமா? அவனை சும்மா மேல இருக்க கோமநாண்டின்னு இந்த பேரு நினைச்சிட்டு இருக்கான். அவன் உயிர்ப்புள்ள தெய்வம். நான் சொன்னேன், கும்பாபிஷேக சமயத்துல சொன்னேன், இந்த நாள் குறிச்சது தப்பு, ஆட்சி கலகலக்கும், கட்சி கலகலக்குன்னு சொன்னேன். ஸ்டாலின் அரசு நடந்துச்சா? மந்திரி ஜெயிலுக்கு போவான்னு சொன்னேன், செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனாரா இல்லையா? சூனிய மாசத்துல நாள் வச்சு தப்புடான்னு சொன்னான். மண்டல பூசை நடத்தல, 2 நாள்ல முடிச்சுக்கலாம்னு சொல்லி அப்ப இருந்த வல்லக்கொண்டா வர நடராஜ முயற்சிச்ச போது எங்க ஐயா TR ரமேஷ் கோர்ட்ல கேஸ் போட்டு 48 நாள் மண்டல பூசை நடத்த வச்சோம். பழனி ஆண்டவன் விளையாடாதீங்க சார். கடந்த வரலாறு அப்படித்தான். அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, என்ன ஆச்சு? அப்புறம் ஒரு சாமி இருந்தாங்க, என்ன சொன்னாங்க, என்னாச்சு? புரியுதா? அதனால பழனி ஆண்டவன் விளையாடாதீங்க. தண்டபாணி சாமி மடத்துல அந்த சொத்துல எந்தெந்த தர்மங்கள் 1888 உருவாக்க வேண்டும் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறதோ, இப்ப கார் பார்க்கிங் இருப்பதே சட்டவிரோதம். இப்ப கார் பார்க்கிங் இருக்க சட்டவிரோதம். அங்க ஒரு வேல் வழிபாடு இருக்கணும், கோயில் இருக்கணும், வரவன் தங்கிறதுக்கு ஒரு மண்டபம் இருக்கணும், சோறு போடணும். நீ அது செய்யறியா? இப்ப எந்த ஒரு மடம் நோக்கத்தில் இருந்து தவறிடுச்சு சொல்லி நீ கையகப்படுத்திட்ட, நீ கையகப்படுத்திட்ட மாஃபியா, அந்த நோக்கத்தை நிறைவேற்றியா? கார் பார்க்கிங் கட்டுவதற்கு அங்க தண்டபாணி சாமி இந்த மடத்துக்கு இடம் கொடுத்தாரு, குப்புசாமி மணியார் இடம் கொடுத்தாரு. அப்ப என்ன பண்ணணும்? நீ இடிச்சு போட்டு கட்டுற. நான் போன வாரம் அண்ணன் மனோஜன் நானும் போய் இடுமன் குடியில எங்க ஐயா சத்குரு ஐயாவுடைய ஜீவ சமாதி இருக்கு, நமக்கு எல்லாமே தெரியும். அந்த சத்குரு ஐயா யாரு? நீங்க சொல்லக்கூடிய ஐயா ஜக்கி வாசுதேவனுடைய குருநாதர், பெரிய அற்புதங்கள் செய்த ஒரு மகான். அந்த மகானுடைய கோயில் உள்ள இருக்கு. கிட்டத்தட்ட 35 கோடிக்கு 40 கோடிக்கு பெருந்திட்ட வளாகம் சொல்லி உள்ளுக்குள்ள இருக்க கட்டடத்தை பூரா இடிச்சுட்டானு. நான் போய் போட்டோ எடுத்தேன், ஐயான்னு ஓடியதாக. என்ன கேட்டேன், மனோஜனை போய் கோயில் நிர்வாகத்தில் சொன்னா, அந்த சத்குரு ஐயாவுடைய கோயிலை கட்டி கொடுங்கன்னா, அதெல்லாங்க கோயில்ல கட்ட முடியாது, டோனர் ஒர்க்கு, என்னங்க உபயதாரர் ஒர்க்கு. ஒரு கோயிலை கட்டுறதுக்கு உபயதாரர் ஒர்க்கு
எங்க சத்குரு ஐயாவுடைய அந்த ஜீவ சமாதியை கட்டுறதுக்கு உபயதாரருக்கு வந்தவன் போனவன் தங்கிட்டு போறதுக்கு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு நாங்க போடுற உண்டியல் காசு. என்ன சட்டம் இது? ஏன் கோயில் போடுற காசு எடுத்து நீ கட்டணம் கட்டுறீங்க? இப்ப நம்ம ஒண்ணு தண்டவாணி நிலையத்துல போய் தங்குனா 300 ரூபாய் வாடகை, 600 ரூபாய், 1500 வாடகை, 4000 ரூபாய். வணிக நோக்கத்தோடு எதுவுமே கூடாதுன்னு சொல்லி இதே அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் பத்திரிகையாளர் சொன்னார். பழனியில கடந்த 5 வருஷமா வணிக நோக்கத்தோடு தான் எல்லாம் நடந்தது, விசாரிக்கிறேன்னு சொன்னார். இப்ப வணிக நோக்கம் தானே. வெளியில இருக்க லாட்ஜுக்காரங்க உனக்கு என்ன வித்தியாசம்? திருப்பதிக்கு போனதா 50 ரூபாயில தங்கிட்டு வரலாம், 100 ரூபாயில தங்கிட்டு வரலாம். இங்க அப்படி இருக்கா? கட்டடத்தை கட்டி வச்சுட்டு பூரா காசை பூரா கணக்கில் ஏற்றி விட்டு எவனையா தங்க விடுறீங்களா? அதுல 1008 ரூல்ஸ். இதுல அரசியல்வாதிகள் அவன் இவன் தோழ துருத்திட்டு எல்லாம் பேசுறீங்க. அதனால இந்த சட்டவிரோதமாக வணிக நோக்கத்தோடு உயர்த்தப்பட்ட தண்டபாணி சுவாமி அந்த தண்டபாணி நிலையம், அந்த பக்தர்கள் தங்கக்கூடிய அந்த வாடகையை கூட்டுனது நாங்கள் எதிர்க்கிறோம். தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துறோம். அமைச்சர் இந்த வாடகை உயர்வை கட்டுப்படுத்துங்கிற வேண்டுகோள் முன்வைக்கிறேன். நான் சத்தியத்தை சொல்றேன். இந்த பிரபஞ்சத்துல பேசும், லேட்டா பேசினாலும் உறுதியா வெல்லும். யாரு 4 பேரு? அதாவதுங்க, அந்த மற்றும் சிலர்னு வழக்குல சேர்ப்பாங்க. அந்த மற்றும் சிலர்ல இப்ப நாங்க சொன்ன கோரிக்கைகள், சில அறிக்கைகள், சில ஆதாரங்களின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆளையும் விசாரிக்கிறாங்க. அதனால இந்த விசாரணை வளையம் மேல வரைக்கும் போகணும். ஆனால் எனக்கு இந்த பத்திரப்பதிவு துறையிலிருந்து ஒரு டீம் குழு போட்டதுல உடன்பாடு இல்லை. அவங்க அதிகாரிகளை காப்பாற்ற முயற்சிப்பாங்க. அதனால சிபிசிஐடி போலீஸ் விசாரணை ஒருவர் இருந்தாலும் கூட சிபிஐ விசாரணை நீதிமன்றம் தானே முன் வந்து இந்த வழக்கு எடுக்கணும். சிபிஐ விசாரணை வச்சோம்னா, ஏன்னா உண்மை குற்றம், ஏன்னா இது தூய அரசு, தூய சக்தி அரசு. லஞ்சம் கொடுக்காதே, லஞ்சம் வாங்காதே, என்ன தப்பு செஞ்சா விட மாட்டோம், தப்பு செஞ்ச கூட இருந்தாலும் விட மாட்டோம், அவன் கூட இருந்தவன் விட மாட்டேன்னு வசனம் பேசிய விஜய் அரசு, டிவிக்கு அரசு, இந்த அரசு இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்து தண்டனைக்கு உள்ளாக்கணும் நான் வேண்டிக்கிறேன். அதாவதுங்க, தண்டபாணி சுவாமி மடம் என்கின்ற இந்த சொத்து, அதற்கு ஃபிட் பர்சன், தமிழ்ல சொல்றது தக்கார், அதற்கான சோல் உரிமை, தனித்த அதிகாரம் திரு மாரிமுத்துக்கு தான் இருக்கு. அவருக்கும் இந்த மடத்துக்கும் கோயிலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எங்க அண்ணன் சுப்பிரமணியம் ட்ரஸ்டி சொன்னது உண்மைதான். நான் அந்த தெளிவு வரணுங்கிறதுக்காக தான் அந்த இதை சொன்னேன். அதனால இந்த வழக்கிலிருந்து இந்த வழக்கை நீர்த்து போக செய்யறதுக்கு மாரிமுத்து அவர்கள் புகார் கொடுக்காமல் முருகானந்தம் என்பவரை புகார் கொடுத்த வைத்தது நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா அது அந்த எதிராளிகளுடைய இந்த வழக்கை நீர்த்து போக செய்யறதுக்காக இருக்கலாம். மிஸ்டர் மாரிமுத்து ஜேசி இந்த தக்கார் இந்த தண்டபாணி சுவாமி மடத்துக்கு அவர் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கணும். அதுதான் சட்டம் சொல்கிறது. அது என் கையில் இல்லை. ஆனா கோர்ட் ரெக்கார்டில் வருது. நான் முயற்சிக்கிறேன். ஆட்சி தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆனால் நோக்கம் தண்டபாணி சுவாமி மடம் கட்டுவதற்கான நோக்கம் இந்து சமய நெறி பரப்புவது, வேல் வழிபாடு செய்வது, வரக்கூடிய பக்தர்கள் 1 வார காலம் தங்கி இருந்து பழனி ஆண்டவனுக்கு பார்க்கறது, அன்னதானம் நடக்கிறது போன்ற சமய நெறிக்காக கட்டப்பட்ட கொடுக்கப்பட்ட கட்டிடம் தான் அந்த இடம். 1 ஏக்கர் 40 சென்ட். அதன் பின்னர் நடந்த விவரங்கள் நம்மளுக்கே தெரியும். ஆக்கிரமிக்க முயற்சித்தாங்க, போலி ஆவணங்கள் போட்டாங்க, போலி ட்ரஸ்டிகள் உருவானாங்க, கையகப்படுத்தியது, வழக்கு வந்தது, பதிவுக்கு போனது, இவ்வளவு பஞ்சாயத்தில் நிக்குது. நாங்க வழக்கறிஞர்கள்ட்ட நான் கலந்து பேசிட்டு இருக்கோம். விரைவில் நாங்க சிபிஐ விசாரணைக்கு அப்ப ஆனா நீதிமன்றமே தானே இந்த வழக்கு எடுத்துக்கணும்னு வேண்டுகிறேன். மதிப்பிற்குரிய தலைமை நீதியரசருக்கு நான் வேண்டுகோள் முன்வைக்கிறேன். இந்த பழனி திருக்கோயில் சட்டவிரோத விற்பனையை நீதிமன்றமே தானாக முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு வழக்கு எடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை பழனி ஆண்டவர்கள் வேண்டி மதிப்புமிக்க மேன்மைமிக்க நீதியரசர்களிடம் நாங்கள் முன்வைக்கிறோம்.